ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற டாப்பிக்ல இருக்க ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்க்க போறோம். இது 6th தேர்ட் டேர்ம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 1019 பிப்ரவரியில வந்து காந்தி வந்து சென்னைக்கு வராரு. அப்ப ரவுலட் சட்டம் வந்து நடைமுறையில இருக்கு. இதுக்கு எதிர்த்து வந்து நம்ம போராடணும் அப்படின்னு காந்தி சொல்றாரு. ஸோ இதற்கான கருத்தாய்வு கூட்டம் வந்து ராஜாஜியோட வீட்ல நடக்குது. இன்னொரு இன்சிடென்ட் வந்து 1921ல வந்து செப்டம்பர் மாசத்துல வந்து காந்தி வந்து மதுரைக்கு போறாரு. அப்ப போறப்ப வந்து மக்கள் வந்து இடுப்புல ஒரு துண்ட மட்டும் போட்டுருக்கிறத கவனிக்கிறாரு. அப்ப காந்தியோடைய உடை உடை உடுத்துறது எப்படி இருந்ததுன்னா, நீளமான வேட்டியும், மேல் சட்டை, தலைப்பாகை இதெல்லாம் அவர் யூசுவலா போடுவாரு. இத பார்த்ததுக்கப்புறம் வந்து நம்மளும் அந்த மக்கள் மாரி வேட்டி துண்டு மட்டும் தான் போடணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. இத வந்து உலகம் போற்றி எளிமை திருக்கோலம் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. காந்தியடிக்கும் தமிழுக்கும் வந்து அதிகமான தொடர்பு இருக்கு. அத வந்து பலமுறையில வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து தென்னாப்பிரிக்கால இருக்கிறப்ப தான் முதல்ல வந்து தமிழ் மொழிய வந்து கற்க ஆரம்பிக்கிறாரு. ஜி.போப் எழுதின தமிழ் கையேடு, அப்புறம் திருக்குறள் வந்து அவர வந்து அதிகமா வந்து கவர்ந்த நூட்கள். 1937ல வந்து சென்னையில வந்து இலக்கிய மாநாடு நடக்குது. அதுக்கு வந்து காந்தியடிகள் வந்து தலைமை வகிக்கிறாரு. ஸோ அங்க வந்து உ.வே. சுவாமிநாதர் தான் வந்து வரவேற்பு குழு தலைவரா இருக்காரு. இவரோட பேச்ச கேட்டு காந்தியடி வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, இவரோட நிழல்ல இருந்து தான் தமிழ் கற்கணும் அப்டிங்கிறத வந்து அவர வந்து பெருமைப்படுத்தி கூறுறாரு. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ யார பார்த்து தமிழ் கற்கணும் அப்டிங்கிற ஆசை வந்துச்சு அப்டின்னா, உ.வே. சுவாமிநாத ஐயர். யாரோட நிழல்ல இருந்து அப்டின்னா, உ.வே. சுவாமிநாத ஐயர். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.